கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பலவீனங்களில் தாங்குகிறவர் என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8:26 இந்த வாக்கு தத்தத்தோடு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பலவீனங்கள்ல அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய பலவீனங்கள் எது? மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்குமே பலவீனங்கள் உண்டு. ஒருவேளை அது ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமான பலவீனமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆவியானவர் நமக்கு நம்ம பலவீனங்களில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்ய ஆவியானவர் விரும்புகிறவராக இருக்கிறபடினால நம்ம அவரிடத்துல இன்னும் நெருங்கி சேருவோம். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து மனுஷர்கள் பரிதபிக்க கூடாதவர்களாக அல்லது உணராதவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிதபிக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து போகிறோன்னு அவருக்கு தெரியும். நமக்காக அவர் பாடுகள் பட்டார். எனவே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்காக பரிதபிக்கிறவர். அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சோதிக்கப்படாத பகுதியே இல்லை. அதனால் அவர் தாமே அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு உட்பட்டு கடந்து போனபடியினால நம்ம நடந்து போகிற பாதை என்னதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறதுக்கு அவர் ரொம்ப அக்கறையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம மேலே அவர் ரொம்ப பாசத்தோடு இருக்கிறார். அதனால் இன்னைக்கு அவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து கொள்ளணும். அவரையே நோக்கி பார்த்து வாழ பழகி கொள்ளணும். அதுதான் ஆண்டவர். நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறதுக்கு பதிலாக நம்மளுடைய பலவீனங்களையே நம்ம பார்த்து சோர்ந்து போகிறோம். ஆனால் நமது பலவீனங்களில் உதவி செய்கிற தேவனை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே நம்மளோட வாழ்க்கையில் அதை மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். சாத்தானு கூட நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி நம்ம இன்னும் அதிகமான பலவீனங்களுக்கு உட்படுத்த அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்மளோ அவனுக்கு இடம் கொடாமல் நாம் கர்த்தரிடத்தில் உறுதியாக நின்று அவருடைய பலத்துக்காக நம்ம மன்றாடி செபிக்கும் போது அவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 10:7 கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று தாவீது ராஜா சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறதா தான் இருக்குது. எவ்வளவோ விஷயத்தில் சோர்வுகள் வருது, நம்ம அப்படியே நொறுக்கி போட்டுருது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம ஜெபிச்சா கர்த்தர் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அவர் பதில் தருகிறார் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. பலவீனங்களை குறித்து நாமே நொந்துக்கிட்டு சோர்ந்து போகாமல் அவரை நம்ம இன்னும் அதிகமாக கிட்டி சேரும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கிறார். பலவீனங்களில் நம்ம தாங்குகிறார். இது ஒரு நல்ல தருணம் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்றதுக்குங்கிறத மறந்துடாமல் இதை பயன்படுத்தி கொள்வோம். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பலவீனங்களில் எங்களை தாங்குகிற தேவன், அந்தபடி நாங்கள் வேண்டிக்கொள்ளது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது கூட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் எங்களை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எங்களுக்கு முன்பாக கடந்து போய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் எங்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அப்படியே தன்னந்தனியாக தவிக்க விட்டுறாமல்
நீங்கள் கடந்து போய் ஜெயித்தது மாதிரியே நாங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நடந்து போய் ஜெயிக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. நாங்களும் பல நேரத்தில் எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய சோர்வுகளையும் ஆண்டவரே நாங்கள் பார்த்து 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 தோல்விகளை பார்த்து பார்த்து நிறைய நேரத்தில் நாங்களே நொந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே இனிமேல் நாங்கள் அப்படி செய்யாமல் இந்த மாதம் முழுவதும் உங்களை தான் நோக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும்போது ஒன்றிலும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் கர்த்தர் எங்களை நடத்துகிற பிதா பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறதையும் எங்களை பலவீனங்களில் தாங்கிறதையும் நாங்கள் இந்த மாதம் முழுவதையும் அனுபவிக்கணும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்களையே நோக்கி பார்க்குறோம். சிறியதோ பெரியதோ எல்லாவற்றுக்கும் உங்களையே நோக்கி பார்க்குறோம். எப்போது நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக இருக்கிற உண்மையே நோக்கி பார்க்குறோம். ஆகுமென்று சொல்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. நடக்கிற நடைகள் எதுவுமே எங்களால் ஆகிறது அல்லவென்று அறிந்து எங்களுடைய சமூகத்தில் தரையோடு தரையாய் தாழ்த்தி தருகிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு ஸ்டெப்புகளுக்கும் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புகளுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவைப்பா. உம்முடைய ஒத்தாசைகள் தயவுகள் தேவையப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷத்திலும் எங்களோடு கூட நீங்கள் இருந்து எங்களுக்கு துணை செய்து எங்களை தேற்றுகிறத பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் அடையாளத்தாலும் அற்புதத்தாலும் எங்கள் கூட ஆண்டவரே நீங்கள் இருக்கிறத நிரூபிங்கப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து கர்த்தர் முடித்தார் என்று சொல்லும் அளவுக்கு சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் அளவில்லாத தேவ கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவரே எப்பொழுதும் பெருகி இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, சாத்தான் கொண்டு வருகிற அவ்வளவு ஐயா தீமையான காரியங்களும் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. ஆவி ஆத்மா சரத்தை இரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைத்து வேலி அடைப்பீராக. அப்பா, போக்குகள் வரவுகளுக்கு கிருபைகள் பெருகட்டும். எல்லா பலவீனங்களையும் சபித்து கட்டுகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்கள் பலவீனங்களையெல்லாம் சுமந்து கொண்டார். எங்களுடைய நோய்களையெல்லாம் சுமந்து கொண்டார். எங்கள் துக்கங்களையெல்லாம் சுமந்து கொண்டார். அவர் சுமந்ததால் நாங்கள் சுமக்க தேவையில்லைப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டு அந்த வெற்றியை மாத்திரம் நாங்கள் கொண்டாட உதவி செய்யுங்க. இயேசு எங்களுக்காக தரித்திர ராணி, எனவே எங்களுக்கு தரித்திரம் கிடையாது. இயேசு எங்களுக்காக சாபமானி, எனவே எங்களுக்கு சாபம் கிடையாது. இயேசு எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக நீ இரத்தம் சிந்தினி, எனவே நாங்கள் பாவிகள் இல்லை, நாங்கள் நீதிமான். ஆண்டவரே இயேசு எங்களுக்காக பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டு தேவ குமாரனாய் வெளிப்பட்டீர். ஆண்டவரே தலையை சிலுவையிலே நசுக்கி வெற்றி சிறந்தது போலவே நாங்களும் எல்லாவற்றிலும் அவனை வெற்றி சிறக்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே நீர் சுமந்து விட்டீர், எனவே எங்களுக்கு சமாதானம் தான் ஆண்டவரே, சமாதானம் தான் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் சமாதானம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே ரட்சிப்போம் மீட்போம். ஆண்டவரே நாங்கள் எல்லா விதத்திலும் பார்க்க போகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கு கிருபைகளை தாங்க. ஆண்டவரே தூரத்தில் சமீபத்தில் உள்ள ஆண்டவரே குடும்பங்களை விட்டு கல்வி தொழில் திருமணத்து நிமித்தம் தூரமாக இருக்கிறவர்களுக்கு அளவில்லாத தேவ பாதுகாவலை பெருக பண்ணி கர்த்தரே துணையாக இருந்து அனுகூலமான துணையாக இருந்து அடைக்கலம் பலனுமாய் இருந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே தெய்வீக நன்மைகளும் கிருபைகளும் பாதுகாவலும் ஒத்தாசைகளும் தயவுகளும் பெருகுவதாக. ஆண்டவரே மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெருகட்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரக்கூடிய நன்மைகளும் கிருபைகளும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் தொடர்வதாக என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கிருபை பெருகட்டும். உங்களையே நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆண்டவரே எனவே எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் தேவ பாதுகாவலையும் நன்மைகளையும் பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எதிரான ஆயுதங்களெல்லாம் வாய்க்காதே போக பண்ணுங்க. எல்லா பிசாசின் கிரியைகளும் கட்டப்படுவதாக. அனுகூலங்கள் பெருகட்டும்.
அனுகூலங்கள் பெருகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய தயவு முன்பாக செல்லட்டும். தடைகளை நீக்கி போடுகிற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக நடந்து சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. கர்த்தர் தாமே உம்முடைய கிருபையா எங்களை நடத்துவீராக. உன்னதமான செட்டைகளுக்குள்ள மூடி மறைத்து கொள்வீராக. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து கொள்வீராக. பெரியோர் முதல் சிறியோர் வரை வேலை அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. போக்குகள் வரவுகளுக்கு கிருபைகள் பெருகுவதாக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.